கொய்யால ஐயா என்னய்யா இதெல்லாம் எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். நாம எதிர்க்கிறது யாருக்குங்க? யார? ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் அசுர பலத்தோட இருக்காங்க. அசுர பலத்தோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்ப இல்ல. அவருடைய வாரிசை நிரூபிக்கணும். அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம் வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம். பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு எந்த யுக்தியோட பண்ணுவாங்க. அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில வச்சுக்கிட்டு அந்த குபேரனோட கஜானாவே கையில வச்சுக்கிட்டு ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால் அப்போ அது ஏற்படலைன்னு சொன்னால் இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் அவனை பலிக்கடாக்க மாட்டேன். என்னை நம்பி ஒரு பலிக்கடன் ஆக்குறதில்ல. கம்ப்ளீட்டாக அவன் வந்து எலெக்ஷன் தான் சாதாரண விஷயமா சொல்லுங்கள். எவ்வளோ பணம் அவன் கடன் விற்று, முன்னாடி தாலி விற்று, வீடு விற்று அவன் வந்து அப்படி அவன் வருவான் இல்லை? அவனுக்கு எப்படியா இந்த வயசுல இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல சொல்லிடலாம். இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் இருந்துச்சு